வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முதல் 13 வசனங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஞானத்தின் பிறப்பிடம் ஆண்டவர். அவரே ஞானம். அவரிடத்திலிருந்தான் ஞானம் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம் வாழ்வின் எல்லா கட்டத்திலும் ஞானம் தேவையாகும். மார்க்கு 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஞானமுள்ள உபதேசத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அருளின உபதேசத்தை கேட்டு இவருக்கு இவ்வளவு ஞானம் எப்படி வந்தது என்று மக்கள் இடரடைந்தார்கள். நமக்கு ஞானம் இருக்கிறது என்று பிறரை அற்பமாய் எண்ணக்கூடாது. நாமும் தற்பெருமை கொள்ளக்கூடாது. நாமும் கூட அநேகரின் வெளித்தோற்றத்தை வைத்து நியாயம் தீர்க்கிறவர்களாயிருக்கிறோம். மீன் பிடித்து கொண்டிருந்த தமது சீடர்களை வைத்து உலகத்தை கலக்கினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மக்களின் அவிசுவாசத்தினால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை கனம் பண்ண முடியவில்லை. ஆண்டவரை கடவுள் என்று நம்பாததினால் அவருடைய செய்கையை ஏற்க முடியவில்லை. ஆண்டவரின் நினைவுகள் உயர்ந்தவை. ஆண்டவர் ஒருவரை அழைக்கும்போது தற்போதுள்ள நிலையை பாராமல் இவன் எப்படியெல்லாம் பயன்படப் போகிறான் என்பதை பார்க்கிறார். சங்கீதம் 113வது சங்கீதத்தில் 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களில் சிறியவனை புழுதியிலிருந்தும் பெரியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாமும் பிறரை அற்பமாய் எண்ணாமல் கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த பகுதியில இயேசுவை சுற்றியிருந்த தம்முடைய சொந்த ஜனங்கள் அவர் மீது அவிசுவாசம் உடையவர்களாயிருந்தார்கள். அதற்கு காரணம் நம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவையும் அவருடைய குடும்ப காரியத்தையும் அவருடைய வெளித்தோற்றத்தையும் பார்த்து இங்கே அவர்கள் அவிசுவாசம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு இயேசு சொல்லுகிறார் 4வது வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்தாரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவினம் அடையான் என்றார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானமுள்ள உபதேசத்தை அந்த ஜனங்கள் பார்க்கவில்லை. ஆனால் அவருடைய வெளி தோற்றத்தையும் அவருடைய குடும்ப காரியத்தையும் பார்த்து அங்கே அவிசுவாசம் அடைந்து இடரல் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது என்பதை நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம். 3வது, இந்த பகுதியிலே அனுப்பப்பட்ட சீடர்களை நாம் பார்க்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறி அனுப்புவது போல இயேசு சீடர்களை அனுப்புகிறார். பை, அப்பம், கச்சை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று கூறினதற்கு காரணம், இவைகள் இருந்தால் ஆண்டவரை சார்ந்து வாழவும் அவருக்கு கீழ்ப்படியவும் மாட்டார்கள். தடி அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பயன்படும். மனம் திரும்புங்கள் என்ற செய்தி இன்னும் நமது காதுகளில் தொனிக்கிறது. ஆண்டவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்துள்ளோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 2 பேராக அனுப்பப்பட்டனர். அவர்கள் ஆற்றிய பிரசங்கங்களின் செய்தி இவ்வாறு 2 சாட்சிகளின் வார்த்தைகளினாலே உறுதி செய்யப்பட்டது. பயணம் செய்த வேளைகளில்
ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கு அது எதுவாயிற்று. ஒழுக்கக்கேடு நிறைந்த பகுதிகளுக்கு சென்ற வேளைகளில் இருவராக சென்றதே தகுதியான செயலாயிருந்தது. வசனத்தை கேட்டு மனந்திரும்பாதவர்களை சோதோம் குமராவுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளனர். இன்று நமக்கு கிடைக்கும் தருணங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். நாமும் இவ்வுலகத்தில் ஆண்டவருக்கு சேவை செய்ய அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரே உமது ஞானத்தினால் நிரப்பும், உமக்கென்று வாழ கிருபை அருளும் என்று சொல்லி நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.